இல்லை கீழே இந்த 9 மீட்டர் 9 அடியில் போனோம்னா இந்த காயில் சிஸ்டம் செஞ்சு முடிக்கல. இவர் அப்படி செய்யல. இவர் இங்கிருந்து அப்படியே ஏறிருந்து அப்படியே மேலே போயிருக்கு. சரிங்க சார். இது என்ன பண்ணிருக்குன்னா எடுத்து இப்படி இந்த மரத்தை சுத்தி அப்படியே வந்து மறுபடியும் கீழே வச்சு கட்டியிருந்தோமா எல்லா இடத்துல இருந்து அந்த ஷூட்டிங்ஸ் அதனுடைய தொழில் வந்து மரத்துல அடர்த்தியா போயிருக்கும். இங்க மேல அடர்த்தியா இருக்கு இல்லைங்களா? இந்த மேல இருக்கிற அடர்த்தி இங்க வந்துடும். அப்ப நமக்கு ஈல்டு கூட. அப்ப நம்ம ஈல்டு இது மட்டும் இல்ல, நம்ம அந்த காய் பொறிக்கிறதுக்கு மற்ற பராமரிப்பும் ஈஸி. இப்ப அங்க இருக்கிறத விட அது இங்க இருந்து வச்சுக்கோங்க, நம்ம ஈஸியா இருக்குமா? இப்ப இது வந்து ஒரு ஏணி வச்சுதான் மேல போய் பறிக்கணும். இது ஏணி வைக்க கீழே வந்து பறிக்க முடியும் இல்ல? அது 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இறக்க முடியாது, இறக்கக்கூடாது. பாருங்க எவ்வளவு வயர் இருக்கு. இது நிறைய கட் பண்ண வேண்டி இருக்கும். இது கொஞ்சம் சிரமம் இறக்கட்டுறது. இதப்ப எந்த செய்தி இறக்கட்டுனா பாருங்க, இந்த மாதிரி கொடி இருக்கும்போது இறக்கணும். அந்த மாதிரி அது அந்த மரத்துல இருக்கீங்களா? ஆமா, அந்த மாதிரி கொடி இருக்கும் போதே இறக்கட்டுறதுங்கிறது தான் நல்ல முறை. தென்னை மரம் ஏதோ இது மிளகு சரிங்களா? தென்னை மரத்தில் இருந்தா குறைஞ்சது 1 அடி தள்ளி வைங்க. குறைஞ்சது 1 அடி தள்ளி. அதுவும் ஒண்ணு கிழக்க வைங்க இல்ல வடக்கு வைங்க. சொல்லுங்க. கிழக்க இல்லைன்னா வடக்க. ஆமா ஆமா, கொஞ்சம் ஒழுங்கா பேசுங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. அப்புறம் அங்கிருந்து ஒரு பிரான்ச் வரும்னு சொல்றாங்க இல்லையா? சொல்லுங்க. இப்ப ரன்னர் வந்து ஒரு 6-7 அடி வந்த உடனே அந்த கொழுந்து கிள்ளிட்டு அதை எடுத்து இதே ஐடியல் கண்டிஷன் தான். இது வந்து நம்ம பண்றதுக்கான காயிங் பண்ணலாம் இல்லையா? கீழே பண்ணணும். அது பண்ணலாம். அப்படி பண்ணா நிறைய ஷூட் வரும் இல்லையா? ஒவ்வொன்றுல இருந்தும் உங்களுக்கு இந்த லேட்டரல் ஷூட்டிங்ஸ் வந்து மரத்தை ஒட்டி இங்கேயே ஒரு அடர் புதரா உருவாகும். மேல போய் உருவாகிறதுக்கு பதிலா இங்கேயே அடர் புதரா உருவாகும். அதுலயும் வேகமா ஒரு கொடி வருதுன்னா அதை நுனி கிள்ளி விட்டீங்கன்னா மறுபடியும் பிரான்சஸ் ஃபார்ம் ஆகி வளர்ந்து வரும். அப்ப கீழே நம்ம அடர் புதரான ஒரு இது ஒன்னே வளர்ந்து வந்திருக்கு. இப்ப இது நீங்க கிள்ளி விட்டதா இல்ல தானா வந்ததா? இல்ல தானா வந்திருக்கு. இதுக்கு மேல இது வந்து இது காய்ப்பு திறனுக்கு ஆகும் மாதிரி இதான் பக்கவாட்டு கொடி தான். இதுதான் பக்கவாட்டு கொடி. இதுல வந்து இதெல்லாம் அந்த பூச்சரம் உருவாகும். இதுல நமக்கு எடுக்கணுங்கிற அடையாளம் எதை வச்சு நம்ம எடுக்கணும்? இல்ல ஓரளவு மரத்தை சுற்றளவு வச்சு வேணும். உங்க கைக்கு எட்டளவுல உயரம் போச்சுன்னா இறக்கிடுங்க. டேட் கால்குலேட் பண்ணி எடுத்து டேட் எல்லாம் வளர்ந்ததை வச்சு உயரத்தை வச்சு தான் முடியும். வளர்ந்ததை வச்சு தான் பண்ண முடியும். சரி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூழல் கொடுத்து எருவு கொடுத்தீங்கன்னா வேகமா வளர்ந்துடும். சரி கொடுக்கலாம் வளராதே கீழே இருக்கும். தூர் வந்த பின்னாடி இறக்கி வைக்கணும். அதுக்கு தூர் முன்னாடி பிரான்சஸ் உருவாக்குள்ளதான் இறக்கி வைக்கணும்ன்றாரு. நீங்க இறக்கி அப்படி உருவாக்கலாம். நீங்க இறக்கி கட்டிட்டு அது வளர்ந்த பிறகு கொஞ்சம் குழந்தை கிள்ளி விட்டா கீழே உருவாயிடும். அது உருவாகணும் அல்லது உருவாக வைக்கணும். இவர் வந்து பரீட்சா ட்ரையல் எரர் பேசிஸ்ல பண்ணிருக்காரு. இது மெழுகுக்காக ஒரு மெனக்கல் இல்ல, வச்சு பார்க்கலாம் வருவாங்கிறது தெரியும். ஆனா வருது அப்படிங்கறத விஷயம். இல்ல கண்ணா, இது இவ்வளவு அடர்த்தியா இடத்துல கைடு சரியா நிழல் ஜாஸ்தியா இருங்க. ஐயா எனக்கு இந்த நாட்டு பாக்க தவிர எனக்கு இந்த ஹைபிரிட் வெரைட்டில எனக்கு அனுபவம் இல்லை. தெரியாத விஷயத்த சொன்னா நாட்டு பாக்குறேன். நீங்க வந்து 7-7 வச்சு 15 7-7 அளவுல நீங்க நாட்டு பாக்கு வைக்கலாம். வச்சாவே போதும். முதல் 10-12 ஆண்டுகள் வேகமாக தான் வளரும். ஆனா 12-13 ஆண்டுகள் கழிச்ச பிறகு அதனுடைய சக்தி பூரா எப்போ காயாகவும் குலையாகவும் மாறுதோ அப்போ மரத்தினுடைய வளர்ச்சி வேகம் குறையும், மட்டையோட பரப்பு குறையும். அப்படி குறையும் போது நீங்க வந்து அமிலக வைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சாரி விட்டு ஒரு சாரியில 4 பாக்கு மரத்துக்கு இடையில ஒரு தாங்கு மரத்தை கொடுத்து நீங்க கொண்டு வரலாம். அங்க வைக்கும் போது கிளேசிடியா அல்லது கிழுவை, இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணலாம். சார் கிழுவை முள்ளா இருக்கு, நமக்கு டேஞ்சரா இல்லையா? சார் முள்ளில்லா கிழுவை இருக்கா? ஓஹோ சார் ஒரு டவுட், உங்க தோட்டம் எங்க இருக்கு? டேனிஷ் பேட்டை. அங்க வந்து பார்க்கலாம். சார் எனக்கு இன்னொரு டவுட். இப்போ மிளகுக்கு வந்து 60-40 சன்லைட் வேணுமா? 60 ஷேட் 40 சன்லைட். இப்போ இந்த தோட்டம் வந்து என்ன 60-40 இல்ல அதோட அதிகமா? இது வந்து 80-20 தான். 80% வந்து சன்லைட் மேலே நின்னு போயிருது. கீழ 20% தான் கீழே வருது. உங்களுக்கு கீழ வந்து 40 வந்துச்சுன்னா களை நிறைய இருந்திருக்கும். ஓகே, நீங்க களை குறையுது. ஓகே. டேனிஷ் பேட்ல எந்த சார் நீங்க என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கங்க. அந்த குழுல இருக்கும். லொகேஷன் சொல்லுங்க. அது நீங்க குழுல கேளுங்க, நாங்க போடுறோம். ஆளு முடிக்காம என்ன அழகா பிடிச்சிருக்கு தெரியுங்களா? சரியான பிடிக்குங்களா? இடிக்கி பிடின்னு சொல்லுவாங்க. அதுவும் வாழணும் இல்ல. இப்ப எடுத்துட்டு கொஞ்சம் சோதங்க. அந்த ஈக்கு மட்டை எடுத்துட்டாங்க. வாழை தென்னை மட்டை ஈக்கு அப்படியே வச்சு சார் சொன்னார் தெளிவா. அங்க சொல்லுங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. இப்ப பாருங்க, நம்ம வந்து இந்த வளர்ந்த ஒரு 6 உயரம் ஒரு 8 அடி 9 அடி வளர்ந்த கொடியை வந்து இளங்கொடியை
கீழே இறக்கி நம்ம சர்க்கிள் ஃபார்மில் வட்ட வடிவில் அதை வந்து வட்டம் கட்டி மேலே மடி ஏற்றி விடணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை இப்போ நம்ம செய்கிறோம். அது கவனி எப்படி செஞ்சு விடணும்னு பாருங்கள். இப்போ வந்து ஒரு 7-8 அடி உயரம் போயிடுச்சு. இதை நம்ம வந்து கீழே இறக்கி நம்ம கட்டுறோம். கண்ணை வச்சு கட்டுறதுக்கு மேலே ஒரு 2 இது வேணுங்கண்ணே. ஏதாவது ஒரு கட்டுறதுக்கு குச்சி நார் வாழை நார் தட போதும். ஈக்கு இது எடுங்க. ஈக்குங்கிறது இதுக்குலாம் தள்ளி இது பச்சையா இருக்கிறது நம்ம டிம்பர் மரத்தில் தள்ளி போடணும், மரம் பெருக்க. சரி, இதே அந்த ஈர்க்கு குத்துறோம்னா வேற ஒன்றும் இல்லைங்க. கோழி பறிச்சு கோழி கேட்டு தள்ளிட்டே இருக்கும். அது கூடாதுங்கிறதுக்காக இந்த அது கூடாதுங்கிறது இந்த கோழி நம்ம கேள்வி கேட்கணும். கோழி இல்லைன்னா இந்த வேலையை எங்க தோட்டத்துல கோழி இருக்கு, அங்கெல்லாம் எப்படி வைக்கிறது மிளகு செடி? இல்லை அதுக்கு தான் கோழி இருக்கிற இடத்துக்கு தான் இப்போ நம்ம செஞ்சு காமிக்கிறோம். ஓகே, வச்சு கட்டுறதுக்கு வந்துட்டீங்களா? போட்டுருணும். பிளாஸ்டிக் ஃபென்ஸ் வாங்கி போடணும். எப்பயுமே இந்த மாதிரி மரத்தை ஒட்டி வைக்காதீங்க. மரத்துலேருந்து ஒரு அடி 1.5 அடி தள்ளி வைங்க. சரிங்களா சார்? பாக்கு மரத்தை அந்த மாதிரி பாக்கு மரம் பெருக்காது இல்லையா, அது வைக்கணுமா? ஆனால் அப்படி வச்சா நிறைய இது வரும், கிரவுண்டு பெருசாக இருக்கும். பாக்கு மரம் மற்ற மரம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கானா? அதெல்லாம் சார் எல்லாம் வாஸ்து கீஸ்லாம் வந்துடும். இல்லை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு மிளகு வாஸ்துல ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல கேக்குறீங்களா? அது ஓகே, கேளுங்க. அண்ணா இது சுத்துறது வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஏதாவது இருக்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நன்றிண்ணா, நன்றி. இதை வந்து இரும்பு சத்து பற்றாக்குறையுடைய அறிகுறி வருது, அனிமிக்கா இருக்கிறது. நமக்கு ரத்த சோகை மாதிரி இது ரத்த சோகை இருக்கு. இந்த மாதிரி இருந்தாலே உளுந்து முளைச்சு பூமியோட பூமியில ஒட்டினா மாட்டி பெயர் பதியும், அந்த வேர் இறங்கும். இது ஒண்ணுல கிளிப், அவ்வளவுதாங்க, ஒரு கிளிப் மாதிரி. சார் அந்த மாதிரி பண்றது மண்ணை கொஞ்சம் சாஃப்டா இது பண்ணிடலாம்ல, கலக்கத்து. இல்ல கீழே இல்ல, அடியில் இருக்கிற மண்ணை கொஞ்சம் கிளறி விட்டு கலக்கத்து பச்சை கொஞ்சம் பொல போட்டு கொஞ்சம் எருவு போட்டு விட்டா சீக்கிரம். குப்பை தான் போடணும் மேலே, மண்ணு போடக்கூடாது. கிளிப் வைக்கும்போது அந்த வேர் பக்கத்தில் முடிச்சு அந்த அணு பக்கத்தில் வைக்கிறது பாருங்களா. இது வந்து உடைச்சா ஒன்றும் ஆகாது. இப்படி உடைச்சிட்டு ஹேர்பின் மாதிரி ஹேர்பின் போடணும், அவ்வளோதான். முடிக்கு ஹேர்பின் போடுற மாதிரி அடிச்சு விட்டுருவோம். பார்த்து சுற்றிக்கு தேவை அடிச்சுக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் நீட்டாக கம்மியாக கட் பண்ணி பாருங்க. இது இந்த கொடி எங்க உயரம் குறையுதோ அங்க கொண்டாந்து இப்படி நிறுத்திடலாம். ஓகே, இப்போ இது வந்து இது நீட்டமாக இருக்குது, இதை தூரம் கொண்டு போகலாம். இதை வந்து இப்படி மேலே ஏற்றி கட்டிடணுமா? கையில் பிடிச்சிக்கணும். அப்போ அந்த நுனி கில்ல வேண்டாமா சார்? அதில் கில்ல வேண்டாம், இதுவே பண்ணணும். வேண்டாமா? வேண்டாம். ஓகே, அது வந்து மறுபடியும் 3 அடி வந்த பிறகு கிட்டினா கில்ல என்ன சொன்னாங்கன்னா ஓகே ஓகே 3 அடி வந்த அப்புறம். ஆமாம், ஏன்னா அது கில்னால நிறைய ஷூட் வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து 3 அடி வந்த பிறகு ஓகே. ஏன்னா அதுக்கு வளர்றதுக்கு இடமே இல்லைன்னா தான் ஆல்டர்மேட்டிக்காக அது கிளைகள்லாம் வரும். எந்த மரமும் நம்ம கட் பண்ணிட்டா வளருது இல்லையா? மரத்துலேருந்து ஒரு அடி தள்ளி பார்த்தீங்களா, இந்த ஒரு கிளிப் மாதிரி ஆகிடுதுங்களா? ஓகே, அதுக்காக தான் அந்த வேலை புரிஞ்சிச்சு. எத்தனை கனவுல இருந்து எத்தனை எல்லாம் ஒவ்வொரு கனவும் வர ஏற்றி விட்டுலாம். அந்த மாதிரி ஏற்றிட்டு தானே நிறையா இருந்திருக்கும் இந்த மிளகு. இல்லை தானே இதெல்லாம் இயற்கையாக வந்தது. அது மாதிரி பண்ணிருந்தா இதெல்லாம் நிறையா வரும். இதில் வந்துடும். அப்போ அதை விட இது ஈல்டு வந்துடும் சீக்கிரமா. நிறைய பிரான்ச்சஸ் வரும். ஆமா, ஏன்னா அந்த ஷூட்ல இருந்து வரதா சீக்கிரம் ஈல்டு வரும். சரி, இப்ப கவனிங்க. இது 2 வருஷம். இது வந்து வேர் இந்த பிடிமான பக்கவாட்டு அந்த ஒவ்வொரு கணுலி வேர் உருவாகிறதுக்கு இது மேல காஞ்ச இலை சலை சருகுகள் இருந்தா அந்த செமி டீகம்போஸ்டு வேஸ்ட், இந்த கோகனட் பித்தளம் போடலாமா? தாவளம் போடலாம். ஓகே, அதை நீங்க போட்டு விட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சூழல் உருவாகி வேர் ஒண்ணே உருவாக ஆரம்பிக்கும். ஓகே, இது மேல மண்ணு போட்டோமா என்ன ஆகுதுன்னா இந்த இலை பூரா அழுக ஆரம்பிச்சிடும். ஓகே, மண்ணு பட்ட உடனே மண்ணுல இருக்கிற விஷயம் அதுல இருக்கிற பாக்டீரியாக்கள்லாம் இலைகளை உருவாக்கிடும். அதனால மண்ணு போட வேண்டாம். கடு மேல போட்டா போதுமா சார்? இல்ல ஃபுல்லா அந்த கொடி மேல இந்த கொடி தான். இந்த கொடி மேல இந்த அது மேல கரையை முடிச்ச ஒண்ணா கரையை செத்து போனது மட்டும் தான் சார் சாப்பிடும். உயிர் உள்ள சாப்பிடாது. பச்சை சாப்பிடாது.
அதனால அதெல்லாம் செத்து போனதா சார்? கனவுகள் நிறைய கேப் இருக்கு. எல்லா கனவையும் சரி அவ்வளோ பார்த்துலாம்னா அடுத்து போகலாங்களா? ஆனா எல்லா கனவையும் மூடக்கூடாது தானே. தேவையில்லை. எந்த அதுல இருந்து இலைத்தலையே மேல அப்படியே பரப்பி விட்டீங்களா, போட்டு விட்டீங்களா போதும். எதையும் மூட வேண்டாம், மண்ணு போட வேண்டாம். மேல எவ்வளவு இந்த கிளிப் மட்டும் தான். கிளிப்பே கோழி இருந்தா, கோழி இல்லைனாலும் போட்டுட்டு அந்த மண்ணோட மோதினாதான் அதுல அந்த வேறு பற்று வேறு உருவாகும். பதியம் போடுற மாதிரி இதுக்கு அடுத்தது மாதிரி இந்த செடி அப்படி புதுசா துணி விட்டு இது வருதுன்னு வச்சுக்கோங்க. வரும்போது இந்த 3 அடி உயரத்துல ஒரு தடவை குழந்தை கிள்ளி விடுங்க. அதுல 2 கனவு 3 கனவா பிரியும், மறுபடியும் வளரும். மறுபடியும் ஒரு 2 அடி விட்டு மறுபடியும் கிள்ளி விடுங்க. ஸோ அப்படி கிள்ளி விடும்போது பாருங்க, அந்த மரத்துல மேல போய் அந்த மாதிரி அடர் புதர் ஆயிருக்குங்களா, அந்த அடர் புதர் கீழே உருவாகும். ஆமா, அப்படி கீழே உருவாக்கும் போது இல்ல இதுல இருந்து எல்லாம் உருவாயிருக்கு. எல்லாம் அதுதான் ஏறும். கொடி எப்பயுமே அதுக்கு அது தாங்கி மேலே ஏறது தான் பார்க்கும். மேலே ஏறது எதுக்கு? அந்த சூரிய ஒளி தேடி போறதுக்காக தான். அதனால இங்க மாதிரி தான் வரும். வரும்போது நம்ம அதோட கீழே ஒரு அடர் புதர் எல்லாமே அங்க சேர்ந்துக்கும். ஆமா, தானே சேர்ந்து பின்னிக்கும். அந்த பக்கம் போனாலும் அதை எடுத்து இந்த பக்கம் நீங்க அப்படி இழுத்து விடுங்க. அவ்வளவுதான். ஒன்னோட ஒண்ணு பின்னுனாதான் திரும்ப இறங்காது. தனித்தனியா நேரா ஏறிச்சுன்னா வந்து சரிய வாய்ப்பு இருக்குது. அந்த மரத்துல பாருங்க பின்னி இருக்கு, அதனால அது இறங்கல. இதே ஒத்தையா 1 2 3 இருந்துச்சுன்னா இறங்கல. நல்லா பிடிச்சிருக்கு. கிரிப் பாருங்க, கிரிப் கிடைக்கும். வர செடியை பழைய மரத்துக்கு புது மரம் பச்சை மூணு இருக்கும். இது வந்து ரப்பா இருக்கு. சுத்தி கூட விடலாம் இல்லைங்களா? மரத்துல சுத்தி விட முடியாது, கூடாது. மரத்துல சுத்தி விட்டா அங்க வேறு உருவாகாது. இந்த மண்ணுல போடும்போதுதான் அங்க வேறு உருவாகும். சார் இது வந்து ஒரு ப்ராப்ளம் சார். மரம் பெருக்கும் போது கட் ஆகுது. வேண்டாம், அதோட ஏறதுக்கு அதோட ஏன்னா சுத்தி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மரம் பெருக்கும் போது கொடி உருவாகாது. பற்று கொடி சுத்தி விட்டா உருவாகும் சார். நேரா மேல போகும்போது மட்டும் தான் உருவாகும். அதனால அப்படி உருவாகும் போது அந்த கொழுந்த மட்டும் ஒரு 3 அடி வந்தபடி கொழுந்த மட்டும் இல்லைன்னா மறுபடியும் அது 2 3 உருவாகும். அது கொஞ்சம் உயரமான மறுபடியும் அதுக்கு அதுல 2 3 உருவாகும். ஸோ அப்படியே கீழே ஒரு அடர் செடியை நம்ம கொண்டு வந்துட முடியும். அதுதான் ஒரு செடியை நமக்கு உகந்த வகையில அதை ஷேப்பிங் பண்ணிக்கிறது, அதை மாடிஃபை பண்ணிக்கிறது. அதை விட்டு அதனுடைய இயல்புப்படி நேரா மேல போய் தான் வரும். கீழே வந்து எம்டியா இருக்கும், மேல போய் வரும். நமக்கு அந்த காயை பொறிக்க பிடிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். இது வந்து வயசான பாட்டு. உங்களுடைய திறமை பொறுத்து 10 அடி ஏணி வச்சிருக்கீங்க, 10 அடி ஏணி வச்சிருக்கீங்க அப்படின்னா 10 அடி பிளஸ் அதுக்கு மேல 15 அடி கொடுப்பாங்க. நீ உங்ககிட்ட 8 அடி ஏணி தான் இருக்குன்னா 8 அடி சார். இப்ப மிளகு பறிக்கிறது டூல்ஸ் வந்துச்சுல, கீழ இருந்து இது மாதிரி சிசர் மாதிரி இது பண்றது. மிளகுக்கு தெரியல, அந்த மாதிரி நான் பார்க்கல. அலுமினியத்துல டெலஸ்கோபிக் அது ப்ரூனர் தான் சார் ஆகும் சார். இது வந்து பூ பறிக்க கோடாலி எதுக்கு சார்? ரஜினிகாந்த் சின்னதா சார், இது தொட்டா போதும் சார். நீங்க பறிக்கிற மாதிரி இதுக்கு போய் ப்ரூனர் தேவையில்லை சார். அது வந்து நீங்க அந்த கொலையை தொட்டா போதும், அந்த கொலையை தொட்டா போதும் வந்துடும். இந்த சந்தேகம் சார் நான் கேட்டு போவோம். ஒருத்தர் கோவத்துக்கு வேண்டாம், எதுக்கு உங்களுக்கு போய் ரொம்ப எடுத்துட்டு போங்களே அப்படின்னு.